ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து வாங்கின மசாலா பாக்ஸ் ரிவ்யூ தான் நான் காட்ட போகிறேன். போன வீடியோவில் ஒரு எல் சைஸில் இருக்கிற ஒரு மசாலா பாக்ஸ் ரிவ்யூ தான் இதே சேம் ஷாப்பில் வாங்கினதை நான் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நான் ஆர்டர் பண்ணி ஒரு 10 டேஸில் எனக்கு அந்த ஜம்போ மசாலா பாக்ஸ் வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ இதனுடைய ரிவ்யூ நான் பார்த்துட்டு இந்த இயர் அண்ட் சேலில் தான் நான் ப்ளேஸ் பண்ணேன். நல்ல எனக்கு சேஃபான பேக்கிங்கில் ரிசீவ் ஆச்சு. அந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பபிள் பேப்பர்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்டிவாக வச்சு எங்கேயுமே வந்து ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் சேஃப்டியாக ரிசீவ் ஆச்சு. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, இதனுடைய அந்த லேசர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லேசர் மீனாட்சி அண்ட் மீனாட்சின்னு சொல்லி உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ வாஷ் பண்ணாலும் போகாது. ஸோ இதுதான் இதனுடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மெட்டலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ஸோ இது ஜம்போ சைஸ் எப்படி இருக்கும், ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜம்போ சைஸ் வந்து எனக்கு நிறைய குவான்டிட்டி பிடிக்கிற மாதிரி எனக்கு சில விஷயங்கள், அதாவது ஒரு மசாலா பொடி அந்த மாதிரிலாம் நான் ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மேக்ஸிமமான பொடி வந்து இப்போ மஞ்சள் தூள், அந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், இது மாதிரிலாம் எனக்கு டெய்லி யூசேஜ் வந்து பண்ணும்போது எனக்கு நிறையா பாக்ஸஸாக நான் ஸ்டோர் பண்ணாமல் நான் ஒரே இதில் 5 பெட்டியில் அந்த ஸ்டோர் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குன்றதுக்காக இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெவல் இருக்குது. அதாவது 250 ml இவங்க கோட் பண்ணியிருக்காங்க. பட் 250 ml இருக்குமான்னு தெரில. பட் நிறைய நல்லா இருந்துச்சு என் கைக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நான் வாங்கின அந்த ஜம்போ சைஸ்க்கு முன்னாடி உள்ள சைஸில் வாங்கினதை விட இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாகவே பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதில் அஸ் யூஷுவல் உங்களுக்கு எத்தனை கப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 கப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பூனோட. ஸோ அதுக்கு செட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கைப்படாமல் இருக்கும்போது தான் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் லாங் லைஃப்க்கு வரும். ஸோ உள்ளே ஒரு மாதிரி பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெயிட்டாக இருந்தது. ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. வெசலோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது 1000 rupees இருக்கே அப்படின்னு யோசித்தேன் நான். பட் ஜம்போ சைஸுன்னு வரும்போது ஜம்போ பொதுவாக வந்து உங்களுக்கு குவாலிட்டியில் ஜம்போ பெரிய சைஸாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணுன்றது அமையலை எனக்கு. ஸோ இதுலையாவது உனக்கு கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் அந்த ஜம்போ சைஸ் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கு மேலே வந்து எல்லா கப்ஸுமே வச்சதுக்கப்புறம் ஒரு கவர் பண்ணுறதுக்காக ஒரு லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது ரொம்ப டைட்டாலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக, மேலே மூடுறதுக்காக. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி லிட் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆகிருந்தது. ஸோ செகண்ட் டைம் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அவைலபிளாக இருந்தது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 999 நான் வாங்கினேன். இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் என்னுடைய ஓன் ரிஸ்க்கை நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்க குவாலிட்டியில். ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணது தான், அப்படி நான் சில இது ட்ரையல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணது தான் சில ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் நல்லாவே வெயிட்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா உங்கள் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 999க்கு ஷிப்பிங் ஃப்ரீயோடு தான் நான் வாங்கினேன். ஸோ இது அவைலபிளாக இல்லை, பட் லேட்டராக அவைலபிளாக இருக்கும்போது சரி ஓகே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். இந்த எல் சைஸையும் ஜம்போ சைஸையும் கம்பேர் பண்ணால் அதே சிமிலராக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வைஸாகவும் ரொம்ப நல்லா இருந்தது, வெயிட் வைஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 200 ml எல் சைஸில் பிடிக்குது அப்படின்னா இதில் ஒரு 250 ml பிடிக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/4 இன்ச்சுக்கு கணக்கில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. அந்த டயா இருக்கு இல்லையா, இந்த கப்போடைய அந்த டயா வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தாராளமாக பிடிக்கும். ஸோ இங்கே ஒரு 10 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த தூள் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இது 250 ml அளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்குது.
இந்த லார்ஜ் சைஸில் வந்து நான் அந்த கடுகு அந்த உளுந்தம்பருப்பு ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் பெரிய ஜம்போ சைஸ் வந்து தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஸோ ஒரே இதில் வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நம்ம கொஞ்சம் கவுண்டர் டாப்லேயே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது சீக்கிரம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்னுடைய மசாலா பாக்ஸ் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை நான் வீடியோவாக நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்கமிங் வீடியோஸும் நான் வீடியோவை நான் போடுறேன். மார்க்கெட்டில் எந்த மாதிரி மசாலா பாக்ஸ் எப்படி டிசைனாக இப்போலாம் வந்திருக்கு. நிறைய ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லேயும் சரி உங்களுக்கு கிளாஸஸ்லேயும் சரி நிறைய டைப்ஸில் வந்திருக்கு. பட் எதுவுமே எனக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை. நான் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மசாலா பாக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற யூஸ் பண்ணுற அந்த மசாலா பாக்ஸோடைய கன்வீனியன்ஸ் எதுலேயுமே எனக்கு வரல. ஸோ அது பற்றின ரிவ்யூஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சில ரிவ்யூஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப் டு டேட். உங்கள் தேடல்.